SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வேலையற்ற பட்டதாரிகள் பிரச்சினைக்கு தீர்வு, சஜித் விடுவித்துள்ள கோரிக்கை. இலங்கைக்கு கிடைக்க இருக்கும் 200 மில்லியன் டாலர்கள். நீதிபதி இளஞ்செழியனுக்கு அனுர அரசாங்கம் இழைத்த அநீதி, சிவில் சமூகம் ஆதங்கம். யாழில் சட்டவிரோத கடத்தொழிலாளர்களை கைது செய்ய உத்தரவு. யாழில் இளைஞரை நிர்வாணப்படுத்தி சித்திரைவதை செய்த கும்பல் வலை வீசும் காவல்துறை. காசாவுக்குள் அத்தியாவசியமான பொருட்களுடன் நுழைந்த 900 லொரிகள். தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். நாட்டில் வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச கோரிக்கை விடுவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏறக்குறைய 45,000 பட்டதாரிகள் வேலையில்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்கள். ஆளும் தரப்பில் தேர்தல் வாக்குறுதிகளில் இது ஒரு முக்கியமான முன்மொழிவாக இருந்தால் இந்த பட்டதாரிகளின் வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுங்கள். 22,000 அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளார்கள். ஆசிரியர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய இந்த தரப்பினர் பெரும் தியாகங்களை செய்தார்கள். இவர்களை ஆசிரியர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுங்கள். இத்தரப்பினர்கள் கடந்த காலங்களில் தமது போராட்டத்தின் போது கூட பிரச்சனைகளை எதிர்கொண்டதால் இந்த விடயம் குறித்து கூடிய கவனம் செலுத்துங்கள். இதேவேளை கல்வித்துறையில் உள்ள 706 வெற்றிடங்களை நிரப்ப வர்த்தமானி வெளியிடப்பட்டு பரீட்சைகள் நடைபெற்றன. அவர்களினும் ஆட்சேர்ப்பு செய்யப்படாததால் முடிவுகளை விரைவில் வெளியிட்டு உரிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ளவும். மேலும் கல்வியியல் கல்லூரி மற்றும் தாதி பயிலுனர் பயிற்சியில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வுகளை வழங்குங்கள். அடுத்த ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ளுங்கள். கல்வியியல் கல்லூரி ஊடாக பட்டம் வழங்கும் திட்டத்தை முன்னெடுங்கள் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 மாதங்களில் 200 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 3 பெரிய திட்டங்களை நிதியளிக்க உலக வங்கி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக வங்கியின் தெற்காசியாக்கான துணை தவிசாளர் மார்டின் சைரஸ் இலங்கைக்கான தனது 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமர்சூரிய மற்றும் பிற அரசு அதிகாரிகள், தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் மேம்பாட்டு பங்காளர்களை சந்தித்து இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சி மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கான நாட்டின் தொடர்ச்சியான முயற்சிகள் குறித்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். மேலும் சைரரின் வருகையின் போது அரசாங்கத்தின் திட்டங்களான வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மேம்பாடு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் அடுத்த 3 மாதங்களில் 200 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 3 பெரிய திட்டங்களுக்கு நிதியளிக்க உலக வங்கி திட்டமிடப்பட்டு மீண்டும் தமது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி குறித்த திட்டங்களை கிராமப்புற மேம்பாட்டு மற்றும் கல்விக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் தனியார் முதலீட்டை ஈர்க்கும் வசதி ஏற்படுத்தும் நோக்கிலும் முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கையின் தமிழ் நீதிபதிகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியனுக்கு ஜனாதிபதி அன்றகுமார் அரசாங்கம் திட்டமிட்ட அநீதி இழைத்துள்ளதாக தீவக சிவில் சமூகம் குற்றம் சுமத்தியுள்ளது. யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வமைப்பின் சார்பில் கலந்து கொண்ட கருணாகரன் நாவலர் மற்றும் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கனகரட்னம் விந்தன் ஆகியோர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார்கள். இது தொடர்பில் கருணாகரன் நாவலன் தெரிவிக்கையில், இலங்கையில் சிறந்த நீதிபதிகளுக்குள் ஒருவரும் தத்தினுவான அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது தீர்ப்புகளை வழங்கி நீதியை எதிர்பார்த்த மக்களுக்கு ஆற்றுப்படுத்திய நீதிபதி இளஞ்செழியனுக்கு பாரபட்சமான வகையில் இந்த அரசு பதவி உயர் பதவி வழங்காமல் பழிவாங்கியுள்ளது. இதை ஏற்க முடியாது. நீதிபதி இளஞ்செழியன் தனது 27 ஆண்டுகால நீதித்துறையில் பதவிக்காலத்தில் பல்வேறு தீர்ப்புகளை அச்சமின்றியும் பாரபட்சமின்றியும் வழங்கியதால் இலங்கையர் மத்தியில் நல் மதிப்பை பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கான பதவி அந்தந்த காலகட்டத்தில் வழங்கப்படாது அரசுகளால் திட்டமிட்ட வகையில் தட்டிக்கழிக்கப்பட்டு வந்தது. இதன் உச்சகட்டமாக தற்போதுள்ள அன்ற அரசும் அதன் தகுதிகள் இருந்தும் திட்டமிட்டு அவரது பதவி உயர்வை தடுத்து ஓய்வு நிலைக்கு தள்ள முயற்சித்துள்ளது. இதனை எமது மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமைகளை பயன்படுத்தி அண்மை காலமாக யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மீன்வளம் குறைந்து இலங்கையின் கடன் வளம் அழிவடையும் பாதகமான நிலை உருவாகுவதால் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவோரை கைது செய்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன்போது கடற்படை, ராணுவம், விமானப்படை, காவல்துறை, அதிரடிப்படையினர் மூலம் இவ்வாறான தொழில்களை செய்பவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து தத்தமது கடத்தொழிலாளர்களுக்கு தெரியப்படுத்துமாறு வடமராட்சி கிழக்கு கடத்தொழில் சங்கங்களுக்கு நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளால் கடிதம் மூலம் அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் இளைஞரொருவரை கும்பலொன்று நிர்வாணமாக்கி சித்திரவதை செய்த சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் ஏனையவர்களை கோப்பாய் காவல்துறையினர் கைது செய்வதற்கு நடவடிக்கை முன்னெடுத்துள்ளனர். இரு குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சினையில் இடிவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அவரது தாய்க்கு முன்னால் ஆடைகளை கழிந்து நிர்வாணமாக்கி சித்திரவதை புரிந்து கட்டு வைத்து மிக மோசமான முறையில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். சித்திரவதை மற்றும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது தாக்குதலாளிகள் அவர்களுடைய கையெழுக்க தொலைபேசியில் வீடியோ மற்றும் புகைப்படங்களையும் எடுத்துள்ளார்கள். குறித்த சம்பவத்தில் காயமடைந்த இளைஞர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரையும் கைது செய்து விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஏனைய 2 சந்தேக நபர்களையும் அடையாளம் கண்டுள்ளதாகவும் இளைஞரை சித்திரவதைக்கு உட்படுத்தப்படும் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கோப்பாய் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் சுமார் 20 பேர் வரை அடையாளம் கண்டுகொண்டுள்ளதாகவும் அவர்கள் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். உலகச் செய்திகள். போர் நிறுத்தம் அமுலுக்குள் வந்துள்ள நிலையில் காசாவில் நிவாரணப் பொருட்களை ஏற்றுவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐநா அமைப்பின் உதவி செய்யும் குழுக்கள் அரசு மற்றும் தனியார் துறைகள் சார்பில் அத்தியாவசியமான பொருட்கள் காசாவுக்கு லோரிகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன. நிவாரணம் மற்றும் அத்தியாவசியமான பொருட்களுடன் செல்ல லோரிகளில் திருட்டுச் சம்பவங்கள் அதிக அளவிலும் கொள்ளை சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் ஐநா தெரிவித்துள்ளது. ஆங்காங்கே சிறிய திருட்டுகள் மட்டுமே நடைபெற்றுள்ளன. இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தத்தின் 3ஆம் நாளில் கிட்டத்தட்ட 900 லோரிகளில் உதவி பொருட்கள் காசாவுக்கு சென்றதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது ஒப்பந்தத்தில் கோரப்பட்ட 600 லோரிகளை விட கணிசமான அதிகமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேலையற்ற பட்டதாரிகள் பிரச்சினைக்கு தீர்வு, சஜித் விடுவித்துள்ள கோரிக்கை. இலங்கைக்கு கிடைக்க இருக்கும் 200 மில்லியன் டாலர்கள். நீதிபதி இளஞ்செழியனுக்கு அனுர அரசாங்கம் இழைத்த அநீதி, சிவில் சமூகம் ஆதங்கம். யாழில் சட்டவிரோத கடத்தொழிலாளர்களை கைது செய்ய உத்தரவு. யாழில் இளைஞரை நிர்வாணப்படுத்தி சித்திரைவதை செய்த கும்பல் வலை வீழ்த்தும் காவல்துறை. காசாவுக்குள் அத்தியாவசியமான பொருட்களுடன் நுழைந்த 900 லோரிகள்.